நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல், உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு, வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ, வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியே பெற்றவாரே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலரு பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் திருவாய் மலர்ந்தருடைய காஞ்சி புராணம், அதன்கண் சிவாஸ்தான படலம் தொடங்குகின்றோம். சிவாஸ்தானம் என்பது இறைவனுக்கு உரிய இடம் என்பது பொருள். நபிசாரியனத்து வேள்வி புரிந்து பிற்பகல் வேளையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற முனிவரர் பெருமக்களுக்கு அங்கு வந்த சூத முனிவர் இந்த புராணத்தை விரித்துரைக்கின்றார். அதுல வலம்புரி விநாயக படலம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது சிவாத்தான படலம். அலம்பு நீர்வாவி சூழ் அத்திமா மலைமிசை வலம்புரி விநாயகன் வரவிது, போதினான் நலம்புரி பூசை செய் நவில் சிவாத்தானமாம், புலம்புரி பெருமையை புகழதும் கெண்பினோ. நீர் ஒலிக்கின்ற குளங்களால் சூழப்பட்டிருக்கின்ற அஸ்திகிரி என்ற யானை மலை, அதன்கண் திருக்கோயில் கொண்டிருக்கின்ற வலம்புரி விநாயகனுடைய வரவு, அவர் எவ்வாறு இந்த மலைக்கு வந்தார் என்பதை பற்றிய சரித்திரம் இது. அதாவது சென்ற படலம். போதினான், போதி என்றால் மலர், மலர் என்று பொதுவாக கூறினால் தாமரை மலர். ஆகவே தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கின்ற மலர் மகனாகின்ற நான்முகன் அவன் பெருமானை சிறப்பாக பூசை செய்த சிவாத்தானம், அதனுடைய புலம்புரி பெருமை என்றால் அறிவுக்கு விருந்தாகின்ற பெருமை. புலம் என்பதற்கு தலம் என்றும் ஒரு பொருள் உண்டு. இந்த உலகத்திலே சிறப்போடு விளங்குகின்ற பெருமை. அந்த சிவாத்தானத்தின் பெருமையை கூறுகின்றேன் கேளுங்கள் என்று சூதமுனிவர் கூறுகின்றார். ஆதிநாள் சிவனிடத்து உதித்தவன் அருளினால் பேதியாதுலகெல்லாம் படைத்திட பெற்றுள சீத நான் மலர்மிசை திசை முகன் தன்னை மால் மூதுலகோடும் உண்டாக்கினன் முறைமையால். ஆதிநாள் பழைய நாட்களிலே, அதாவது பழைய ஒரு படைப்பின் தொடக்கத்திலே, சிவன் இடத்து உதித்தவன், பெருமானுடைய இடது பாகத்திலே தோன்றியவன், இடபாகத்திலே தோன்றியவன் திருமால். அவன் அருளினால், பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தினாலே, சீதனான் மலமிசை திசைமுகன் தன்னை மால் மூதுலகோடும் உண்டாக்கினன் முறைமையால். இறைவனுடைய இடது பாகத்திலே தோன்றிய திருமால் அவனை புண்ணிய கோட்டீச தானத்திலே பூசித்து அவனிடத்திலே நான்முகனோடு கூட அனைத்து உலகங்களையும் படைக்கின்ற ஆற்றலை பெற்றான். அதன் காரணமாக நான்முகனுக்கு ஒரு அழுக்காறு உண்டாயிற்று, பொறாமை. தானும் திருமாலும் ஆதியிலே பெருமானுடைய திருமேனியிலிருந்து ஒக்க படைக்கப்பட்டிருக்கும் பொழுது, இன்னொரு நாள் தன்னையும் உலகத்தையும் சேர்த்து படைக்கின்ற ஆற்றலை இந்த திருமால் பெற்றானே என்று சொல்லி அழுக்காறு கொண்டு இறைவனிடத்திலே அந்த ஆற்றல் தனக்கும் வேண்டும் என்று வேண்ட போகின்றான்.
அதுமன தென்னினான் அழுக்கறுத்து, அழுக்கறுத்து என்றால் பொறாமை கொண்டு, இளநிலா விதுமுடி பிரான் திரு கைலையின் மேவினான். நிலா என்றால் சந்திரிகை, நிலவினுடைய ஒளி. அந்த நிலவின் ஒளியை பரப்புகின்ற விது என்றால் சந்திரன். அந்த திங்களை தன்னுடைய சடையிலே கொண்டிருக்கின்ற பெருமான் இருக்கின்ற கைலாயத்திற்கு வந்தான். பொதுவர தொழுதனன் போற்றி நின்றுரை செய்வான், மதுமலர் புகுட்டணி மாளிகை பண்ணவன். ஏன் சிந்துகின்ற செந்தாமரை மலர், அந்த மலருடைய புகுட்டு அணி, அதனுடைய கர்ணிகையாகின்ற பீடத்தின் மேல் இருக்கின்ற மாளிகை வீடு, அந்த வீட்டிலே இருக்கின்ற பண்ணவன் கடவுளாகின்ற பிரமதேவன் கைலைக்கு வந்து இறைவனை பொதுவர தொழுதனன், ஏனைய தெய்வங்களோடு ஒக்க கருதி போற்றாமல், எல்லா தேவர்களுக்கும் நீ மேலானவன் என்று அவனை தனியே இருத்தி பிறரோடு சமமாக கருதாமல் அவனை போற்றினான். இறைவனை அறிந்து போற்றுதல் என்பது இவ்வாறு இருக்குமா? பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை என்று அப்பர் பெருமானுடைய அந்த தாண்டகமும் கூறுகின்றது. என்பதனால இறைவனை போற்றும் போது ஏனைய தெய்வங்களுக்கு சமமாக போற்றக்கூடாது. ரிக்வேதத்திலே 5 உருத்திர சூக்தங்கள் இருக்கின்றன. அவற்றிலே நடுவன் இருக்கின்ற 3வது சூக்தத்தினுடைய 4வது மந்திரத்திலே உருத்திரனை குறித்து ஒரு மந்திரம் கூறுகின்றது. பெருமானே, உன்னை ஏனை தேவரோடு சமமாக அழைத்திருந்தால் அந்த பிழைக்கு என்னை மன்னிக்கவும் என்று. ஆகவே பெருமானை பிற தெய்வங்களோடு ஒப்ப எண்ணுதலும் அழைத்தலும் கூடாது என்பதை வேதமே காட்டுகின்றது. மூவரென்றே எம்பிரானுடன் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே என்ன பாவம் திரிதவரே என்று திருச்சிதகத்திலும் நமக்கு திருவாசத்திலே குருநாதர் காட்டுகின்றார். சாப முன்னால் தக்கன் வேள்வி தகர்தின்று நஞ்சமஞ்சி ஆவையந்தா என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே, மூவரென்றே எம்பிரானுடன் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே. இந்த புராண சமய கோட்பாட்டினை பின்பற்றுகின்ற அந்தணருள் சிலர் திரிமூர்த்திவாதம் கொண்டு பெரும்பொருளாகின்ற கடவுளை படைத்து காத்தழிக்கின்ற மூவரிலே ஒருவனாக கருதி பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரன் என்ற ஒரு முறையினை கொள்கிறார்கள். ஆனால் அங்கு தக்கனுடைய வேள்வியிலே அவிர்வாகத்திற்காக சென்று நின்று அடியுண்டு ஆலகால விடத்திற்கு அஞ்சி ஓடிய அவரெல்லாம் நம்மவர், நம்மை போன்ற உயிர்களே. அந்த உயிர்களிலே சிலரை இறைவனோடு ஒப்ப வைத்து மூவர் என்று கணக்கிடுதல் குற்றமாகும் என்று திருவாசத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது. என்பதனால இறைவனை அவருடைய தனிப்பெருமையோடு பிறரோடு சேர்க்காமல் போற்ற வேண்டும், வணங்க வேண்டும். அந்த விதிப்படி இங்கு பிரமதேவன் சிறப்பாக இறைவனை வணங்குகின்றான். பெருமன் என்கிடப்புறத்து அரிதனை பெற்றனை, அருளுடும் வலப்புறத்து என்னை ஈன்றளித்தனை, உருவவை குந்தமும் சத்திய உலகமும் இருவரும் பெற்றுள்ளேன் என்று நின் அருளினார். பிரமதேவன் இறைவனுக்கு எடுத்துரைக்கின்றான். பெருமானே, ஆதியிலே நீ என்னை உன்னுடைய வலப்புறத்திலும் திருமாலை இடப்புறத்திலும் திருமேனியிலிருந்து தோற்றுவித்தாய். அவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட பிறகு எங்கள் இருவருக்கும் வாழ்வதற்கென்று சத்தியலோகமும் வைகுந்தமும் முறையாக அளித்தாய். படைப்பதும் காப்பதும் பணியம காக்கினை, தொடைப்பொலங்கொன்றையன் துணர்துருஞ்சடைமுடி, விடைக்கொடி பகவனே விருப்பொடு வெறுப்பினை உடைத்த நின் அருட்கு இரு வெங்களும் ஒத்துளே. படைத்தல் காத்தலாகின்ற 2 பணிகளை எங்கள் இருவருக்கும் நீ அமைத்தாய். ஆகவே அது ஆற்றல் என்று சொல்லல, பணி என்றால் தொண்டு. ஆகவே இறைவன் கட்டளைப்படி இவர்கள் செய்து வருகின்ற தொண்டு. ஆகவே இது அவர்களுக்கு கடமையாகின்றது. அப்படிப்பட்ட தொண்டினை எங்களுக்கு கொடுத்தாய் என்று கொன்றை கொத்துக்களாக இருக்கின்ற கொன்றை, அந்த கொன்றையினை மாலையாக அணிந்திருக்கின்ற தடைமுடியை கொண்ட பெருமானே,
இந்த காரணத்தினாலே எங்கள் இருவரிலே ஒருவரிடத்திலே விருப்பமோ இன்னொரு வெறுப்போ உயர்வு தாழ்வு எண்ணமோ உனக்கு இல்லை. உன்னுடைய திருவுள்ளத்திற்கு நாங்கள் இருவரும் சமமாக இருக்கின்றோம் என்று இங்கு பிரமன் விண்ணப்பிக்கின்றான். பக்தி செய்தும் அருள் பெற்று வெம்பாம்பனை உத்தமன் என்னையு உலகொடும் என்றனன் அத்திரத்து யானுமம் மாயனோட இளமும் சித்தனே படைக்குமா திருவுளம் செய்குவாய். உன்னிடத்திலே திருவடி பக்தி செய்து அந்த பாம்பனையிலே இருக்கின்ற பண்ணவனாகின்ற அந்த திருமால் அவன் உத்தமன். அவன் இந்த உலகத்தை என்னோடு படைக்கின்ற ஆற்றலை பெற்றான். அதுபோல இந்த உலகத்தை அவனையும் சேர்த்து படைக்கின்ற ஆற்றலை யான் அடையுமாறு நீ திருவுள்ளம் செய்ய வேண்டும் என்று திருவடியிலே விழுந்து வணங்கி பிரமதேவன் விண்ணப்பிக்கின்றான். என்ற சொல் செவிமடுத்து எம்பிரான் உரை செய்வான் ஒன்றுகள் மைந்தனே உனக்கிது வேண்டுமேல் சென்று காஞ்சியின் எமை பூசை செய்திருத்தியால் மன்ற அங்கெய்தி நீ வெட்டவா வழங்குதும் என்று பிரமனுடைய விண்ணப்பத்தை செவிமடுத்த சிவபெருமான் அவனுக்கு எடுத்துரைக்கின்றார். மைந்தனே, பிள்ளாய் கேட்பாயாக, உனக்கு இந்த தகுதி வேண்டும் என்று சொன்னால் நீ காஞ்சியிலே சென்று எம்மை பூசிப்பாயாக. ஆகவே நினைத்த வரத்தை கொடுப்பது என்பது இறைவனை காஞ்சிபுரத்தில் வைத்து பூசிக்கின்ற தவமாகும். நீ விரும்பியதை அங்கு நாம் வழங்குகின்றோம் என்று பெருமான் கூறிவிட்டான். ஐயூரேல், இதுல உனக்கு ஐயம் தேவையில்லை. ஆகவே பிற இடத்தை விட காஞ்சிபுரத்தில் நீ எம்மை பூசித்தால் நீ வேண்டியது கிட்டும், இதிலே சந்தேகப்பட வேண்டாம் என்று இறைவன் கூறிவிட்டான். ஐயூரேல் என்றதும் அம்புயன் தாழ்ந்தெழுந்து ஒய்யன கட்சியிற் பொந்து உமை கோன்வளர் கொய்பொழில் புண்ணிய கோடியின் குணதிசை எய்துதன் பெயரினால் இலிங்கம் ஒன்றிருத்தினான். இவ்வாறு இறைவன் சொன்ன உடனேயே ஒய்யன அந்த குறிப்பு ஒலி குறிப்பு உடனேயே வேகமாக டக் என்று அம்புயன் தாமரை மலையில் இருக்கின்ற அந்த பிரமதேவன் காஞ்சிபுரத்திற்கு சேர்ந்தான். அங்கு பெருமான் இறைவனை வழிபட்டிருக்கின்ற புண்ணிய கோட்டீச பெருமான் அந்த பெருமானுடைய கிழக்கு பாகத்திலே தன் பெயரினாலே ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்தான். அந்த லிங்கத்திற்கு பிரம்மலிங்கம் என்று பெயர். அவ்வாறு ஸ்தாபித்தான். அந்த பெருமானை வழிபடுவதற்கென்று தன் பெயரினாலேயே அருகிலே ஒரு குளத்தை உண்டாக்கினான். அதற்கு பிரம்ம தீர்த்தம் என்று பெயர். பூக்கரும் பிரம தீர்த்த பெயர் பொய்கை ஒன்று ஆக்கினான். அங்கு நீராடி நல்வினை முடித்து ஊக்கமார் அன்பினால் மலர் எடுத்து உடையவன் பூக்கமள் சேவடி பூசனை செய்த பின் பிரம்ம தீர்த்தத்தை உண்டாக்கி அதிலே நீராடி அனுஷ்டானங்களை செய்து பிறகு உயர்ந்த அன்போடு கூட மலர்களை எல்லாம் பறித்து எடுத்து அந்த பிரம்மலிங்க பெருமானுக்கு அவன் முறையான பூசை செய்கின்றான். பூசை செய்த பிறகு அந்த பெருமானுடைய ஒரு உவப்பிற்காக சோமயாகம் செய்ய வேண்டும் என்று பிரமதேவன் நினைத்தானாம். யாகங்களே தலையாயது சோமயாகம். அந்த சோமயாகத்தை பெருமானுடைய உவப்பிற்காக செய்ய வேண்டும். இவ்வாறுதான் பெருமானுடைய உவப்பிற்காக சோமயாகத்தை செய்தவர் சோமயாஜி மாறனாயினார். அவருடைய பெயர் சோமாசி மாறர் என்று மருவி உள்ளது. அவர் பெருமானுடைய உவப்பிற்காக இந்த சோமயாகத்தை செய்தார் என்ற கருத்து பெரிய புராணத்திலே வருகின்றது. அதே போல இங்கு பிரமதேவன் சோமயாகம் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். தீ அகிர் குடங்கையான் திருவுளம் கழிவர காயகர் சோமயாகம் செய்ய கருதினான். தன்னுடைய உள்ளங்கையிலே நெருப்பினை ஏந்திருக்கின்ற சிவபெருமான் அவனுடைய திருவுள்ளமானது உவப்பு எய்து வண்ணம் சோமயாகத்தை செய்ய கருதினான். அது சோமன் என்றால் உமையோடு கூடிய இறைவன், அவனை குறித்து செய்யப்படுவது என்பதனால்தான் அதற்கு சோமயாகம் என்று பெயர். அவ்வாறு இறைவன் மகிழும் வண்ணம் இந்த சோமயாகத்தை செய்ய வேண்டும் என்று பிரமதேவன் கருதினான். ஆயா கருத்துணர்ந்து அண்டரும் முனிவரும் ஏயினார் ஆயிடை விண்ணவர் கோனுடும். பிரமதேவன் இவ்வாறு சங்கல்பித்த உடனேயே அந்த கருத்தினை அறிந்திருக்கின்ற தேவர்களும் முனிவர்களும் அவ்விடத்திற்கு சேர்ந்தார்கள். இந்திரனோடு கூட என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏயினார் சேர்ந்தார்கள். மங்கரும் திரள் மொழி கிழத்திவான் அட்டவர் தங்களின் நீங்கி நீர் தன்னக துற்றனள் பங்கையன் வேள்வியை பற்று மக்காலையில் துங்கமார் தருக்களில் தொக்கனள் என்பதே. இவ்வாறு பிரமதேவன்
சோமயாகம் செய்ய நினைத்த காலத்திலே எல்லா தேவர்களும் முனிவர்களும் அங்கு வந்து விட்டார்கள். ஆனால் பிரம்மதேவனுடைய மனைவியாகின்ற சரஸ்வதி தேவி அந்த நேரத்திலே நீருரு கொண்டு ஒரு நதியாக இருந்தாள். பிரம்மதேவன் இந்த யாகத்தை தொடங்க நினைத்த அந்த காலத்திலே அவள் உலகிலே இருக்கின்ற மரங்களிலெல்லாம் சென்று சூக்ஷ்மமாக உறைந்தாள். மரங்களிலே சென்று நுண்ணிய வடிவிலே உறைந்தாள் என்று சரஸ்வதி தேவி என்ன பண்றார்? நதிகளிலும் இருக்கின்றாள். அவளுடைய சாநித்தியம் என்பது நதிகளிலே இருக்கின்றது, மரங்களிலே இருக்கின்றது என்று வேதமானது கூறுகின்றது. சரஸ்வதியின் சாநித்தியம். கங்கை யமுனையோடு சரஸ்வதி என்ற ஒரு நதி பூமியிலே ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் பின்னால் அது பூமிக்கடியிலே சென்று மறைந்தது. மறைந்த அந்த நதி மரங்களிலே இருக்கின்றது என்ற கருத்தானது இருக்கின்றது. இப்பொழுது பிரம்மதேவனுடைய சக்தியாகின்ற கலைமகள் அவள்தான் நீர் உருக்கொண்டு சரஸ்வதி நதியாக இந்த பூமியிலே பாய்ந்தாள் என்று புராணங்கள் கடைபிடிக்கின்றன. இப்பொழுது எழில்வளர் நாமகள் என்றும் உலகிடை முழவினில் வீணையில் முழங்கு திங்குரல் படும் குழலினில் இசையென குலவுகின்றாள் என பழமறை முழுவதும் பன்னும் இவ்வகையரோ. சரஸ்வதி மரங்களிலே சென்று மறைந்தாள் என்பதை எவ்வாறு அறியலாம் அப்படின்னு கேட்டா, அவ்வாறு மறைந்த அந்த சரஸ்வதி கலைமகள் அவள்தான் மத்தளங்களிலே வீணையிலே இனிய ஓசையை உண்டாக்குகின்ற அந்த புல்லாங்குழலிலே இசையாக தோன்றுகின்றாள் என்று வேதங்களே கூறுகின்றன என்று இங்கு ஆசிரியர் கூறுகின்றார். சரஸ்வதி மரத்தில் இருக்கிறதால்தான் இந்த மரங்களில் இருந்து இசைக்கருவிகள் எல்லாம் உண்டாகின்றன என்பது பொருள். அவ்வாறு உண்டாக்கப்படுகின்ற இசைக்கருவிகளிலே இசை வடிவமாக சரஸ்வதி வெளிப்படுகின்றாள் என்பதை எளிதிலே உணரலாம். ஆதலில் காண்கிறான் அயனும் சாவித்திரி வேத காயத்திரி என்னுமின் ஆருடன் ஏதமில் திக்கையுற்று இரு மகச்சாலையுள் போதலும் கலைமகள் கெட்டு உளம் புழுங்கினாள். சரஸ்வதியே கண்ணில் காணப்படாமல் மறைந்து விட்டாள். அவள் முதலிலே நீருரு கொண்டாள், பிறகு தரு உரு கொண்டாள். தரு என்றால் மரம். அதனாலே அவளை காணாது தவித்த பிரம்மதேவன் ஒரு யாகம் புரிபவன் மனைவியோடுதான் புரிய வேண்டும். அந்த யாகத்திற்கான சங்கல்பம் செய்து கொள்ளும் பொழுது அருகிலே மனைவி இருக்க வேண்டும், தொடர்ந்து யாகத்திலே மனைவியானவள் இருக்க வேண்டும். அப்ப யாக தீட்சை என்பது மனைவியோடு கூடத்தான் சித்திக்கும் என்று பார்க்கின்றோம். என்பதனால கலைமகள் கிட்டாத நிலையிலே அவன் தன்னுடைய மனைவியர் ஏனையோர் இருவரோடு கூட அந்த தீட்சையை செய்து கொண்டார். பிரம்மதேவனுக்கு மனைவியர் மூவர், சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி என்று சொல்லப்படுவார்கள். அதுல சாவித்திரி என்பவள் சூரிய காயத்ரி என்ற அந்த மந்திரத்தினுடைய யாப்பாக இருப்பவள். காயத்ரி என்பவள் ஏனைய காயத்ரி சந்தசிலே இருக்கின்ற மந்திரங்களுடைய யாப்பாக இருப்பவள். சரஸ்வதி என்பவள் பிரம்மதேவனுடைய அந்த ஆற்றலாக இருப்பவள் என்று பார்க்கின்றோம். இதுல சரஸ்வதி காணப்படவில்லை என்பதனால பிரம்மதேவன் காயத்ரி, சாவித்ரி என்ற வேறு இரு மின்னலை போன்ற மனைவியரோடு கூட அந்த யாக தீக்கையை செய்து கொண்டான். இவ்வாறு தன்னை விடுத்து ஏனைய இருவரோடு பிரம்மதேவன் யாகத்திற்கு சங்கல்பித்துக் கொண்டான் என்பதை அறிந்த அந்த கலைமகள் மனம் புழுங்கினாள். அவள் மிகுந்த சினம் கொண்டாள், மனம் வருந்தினாள். திருமகச்சாலையை வாழ்படச் செய்வல் என்று இருவிசும்பூழினாள் இடித்தன கொதித்தெழுந்து ஒரு நதி வடிவு கொண்டு உருகெழத் தோன்றினாள் கருநிலை உயிரெல்லாம் இன்றருள் காரணி. இந்த உலகத்திலே கர்ப்பத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களையும் அந்த கர்ப்ப நிலையிலேயே படைக்கின்ற சர்வ காரணியாகின்ற சரஸ்வதி தேவி. ஏன்னா உலகத்தை படைப்பவன் பிரம்மதேவன் என்று சொன்னால், பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பாற்றலை கொண்டுதான் படைக்கின்றான். அந்த படைப்பாற்றல் தான் கலைமகள் என்று கூறப்படுகின்றாள். ஆகவே உலகத்தினை படைப்பவள் யார் அப்படின்னு கேட்டா இந்த சரஸ்வதி தான் என்பதனால கருநிலை உயிரெல்லாம் ஈன்றருள் காரணி என்று அவளை சிறப்பிக்கின்றார். அப்படிப்பட்ட ஜெகன் மாதா, உலகத்தாயாகின்ற அந்த கலைமகள் தன்னை விடுத்து பிரம்மதேவன் யாகம் செய்கின்றான் என்பதை கேட்டு மனம் புழுங்கி அந்த யாக சாலை, வேள்வி சாலையை
அழிப்பேன் என்று எண்ணம் கொண்டு ஆகாசத்திலிருந்து இந்த உலகம் அழிகின்ற நாளிலே ஒரு நீர பிரளயமானது இறங்குவதை ஒத்து, உலகம் அழிகின்ற நாளிலே நீர் விசும்பிலிருந்து கீழ் இறங்குமா, அவ்வாறு இறங்குவதை ஒத்து இடித்து கொண்டு பெரிய வெள்ளமாக ஒரு நதியின் வடிவம் கொண்டு அச்சம் தோன்றும்படி, உருகெழ என்றால் அச்சம் உண்டாகும்படி அங்கு தோன்றினாள். எங்கு தோன்றினாள்? பிரமதேவன் காஞ்சிபுரத்திலே இந்த பிரம்மலிங்கத்திற்கு அருகிலே யாகசாலை அமைத்துக் கொண்டு யாகம் செய்ய போகின்றான். இப்பொழுது பூமியிலே இருக்கின்ற இந்த யாகசாலையை அழிப்பதற்கென்று விசும்பிலிருந்து ஒரு நதி தோன்றுவதை போல அவள் தோன்றினாள். அந்த நதி இன்றைக்கும் அந்த காஞ்சிபுரத்துல ஓடிக்கொண்டிருக்கின்றதற்கு வேகவதி என்று பெயர். சரஸ்வதி வந்த அந்த நதிதான் வேகவதி என்ற பெயரிலே காஞ்சிபுரத்துல இன்றும் இருக்கின்றது. அப்படி தோன்றிய அவள் எப்படி வருகின்றாள் என்பதை அந்த நதி வேகமாக வருவதைப் போலவே ஒரு யாப்பிலே அமைத்து நமக்கு ஆசிரியர் அருள்கின்றார். மலர் மிசைவரு திசை முக நுயர் மகவினை புரியிடமே அல அவனுரை உலகமும் உடன் அழிவு செய்திட இழல் போல் பல குமிழிகள் அலை திரை நுரை பயில் ஊற அகல் ககனத்து ககன தலைமிசை நிமிர் விசையோடு வருதகையது குலநதியே. குலநதி, அந்த உயர்ந்த நதி இருக்கின்றது சரஸ்வதி நதி, அது இந்த தாமரை மதமிசை வருகின்ற திசைமுகன், திசைக்கு ஒரு முகம் கொண்டிருக்கின்ற நான்முகன், அவனுடைய உயர்ந்த மகவினை புரியிடமே, உயர்ந்த வேள்வி செய்கின்ற அந்த சாலைக்கு அல அந்த அந்த வேள்விச்சாலை மட்டுமில்ல, அவன் உரை உலகமும் உடன் அழிவு செய்திட இழல்போல், அவன் நித்தியவாதம் செய்கின்ற சத்தியலோகத்தையும் அழிப்பது போல உயரமான அலைகளோடு எழுந்துதான். பூமியிலே இருக்கின்ற வேள்விச்சாலையை மட்டும் அழிக்க வேணும்னா அவ்வளவு உயரமான அலை வேண்டாம். அந்த சரஸ்வதி நதியிலே உண்டாகின்ற உயரமான அலையை பார்த்தால் இந்த வேள்விச்சாலையை மட்டுமில்ல, பிரமதேவன் விண்ணிலே உரைகின்ற சத்தியலோகம் அதனையும் சேர்த்து அழிப்பேன் என்று சினத்தோடு வருவதைப் போல உயர்ந்த அலைகளோடு வந்தாள். அந்த அலைகளிலே பல குமிழிகள், அந்த குமிழிகள் அலை அலையாக நுரைகளோடும் நிறையோடும் பயின்று அது விண்ணிலிருந்து பூமியிலே வேகமான ஒரு வேகத்தோடு ஓடி வந்தது அந்த நதி. அப்படி வரும்பொழுது வரியழியினமுள்ள நரை மது மலரவன் மகவினையை புரிவர இடமுதவியதொரு புவி இது என வெகுளா விரிபண மணிவிட அறவிரை வெறுவர உடல் நெளிய அரிலறு கடல் நிலம் முழுவது மகிழ்வது குல நதியே. இது ஒரு தத்துரி பெற்றோம். பூமியிலே பாய்ந்து வந்தாளா பூமியை அழிக்க வேண்டும் என்று. அதுக்கு என்ன காரணம்? என்னை விடுத்து பிரமதேவன் ஒரு யாகம் செய்வதற்கு பூமிதானே இடம் கொடுத்தது என்று அந்த பூமியின் மீது கோபம். அந்த கோபத்தினாலே அவன் பூமியை அழிப்பேன் என்று பண்டு கங்கை வந்ததை போல வரவும், இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஆதிசேடன் அவன் 1000 படங்கள் கொண்டவன். அந்த 1000 படங்கள் தோறும் மாணிக்கம் ஒளிவிட இருப்பவன். அவன் அஞ்சும் வண்ணம் இந்த சரஸ்வதி நதியானவள் காஞ்சிபுரத்திலே பாய்ந்தாள். அந்த பாம்பு உடம்பு நெளியும் வண்ணம் அவள் பாய்ந்தாளாம். விரவிய மறைவிதி உளிமகவினை புரி உபகரண திரவிய முழுதுதவினை இவையென எழு சினமதனால் பரவிய புனல் நிறை கழனிகள் பலகய நிறை பொழிலில் உறவியல் வள முழுதழிவு செய்துருவது குல நதியே. அந்த நதி வருகின்ற வழியில நிலங்கள், அந்த விளை நிலங்களாகின்ற வயல்கள், கழனிகள், அவற்றையெல்லாம் அழித்து அவற்றை சேராக்கி அவற்றிலே நீர் நிரம்பச் செய்து அங்கு அந்த விளைச்சல் எல்லாம் அழித்து போட்டாளாம் சினத்தினாலே. அதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு கேட்டா, ஒரு யாகம் செய்வதற்குரிய உபகரணங்களை எல்லாம் இந்த கழனிகளிலிருந்து தோன்றிய செடி கொடிகள் மரங்கள் இவற்றிலிருந்து தான் உண்டாக்கி கொள்கிறார்கள் என்பதனால அந்த கழனிகளை எல்லாம் பாழ்படுத்தினானா, அந்த கழனிகளுக்கு அருகிலே இருக்கின்ற குளங்களை எல்லாம் நிறைத்தானா. இவ்வாறு முழுவதும் அழிவினை செய்து கொண்டு இந்த வேள்விச்சாலையை நோக்கி அந்த சரஸ்வதியானவள் வருகின்றாள். ஒடி வருமாமது தனிலவி உணவரும் இரு சுடரை
இடைவழியினில் எதிர் உறுதலும் எழுவெகிழியனொடு கை பிடியன உடன் விரை ஒடு கொடு பெயர்வது பொறையிரு கேள் கடிகழு மறைமலர் பல கொடு கடுகிடுவது நதியே. விண்ணிலிருந்து பூமிக்கு பாய்கின்ற நதி என்ற காரணத்தினால அவள் வருகின்ற வழியிலே கைப்பிடியாக சூரிய சந்திரர்களை கொண்டு வந்து விட்டாளோ என்று தோன்றும்படி அந்த வெள்ளத்திலே வரிசையாக வெண்டாமரை மலர்களும் செந்தாமரை மலர்களும் அடித்து கொண்டு மிதந்து வருகின்றன. செந்தாமரை மலர்கள் எல்லாம் சூரியனை போல காணப்படுகின்றன, வெண்டாமரை மலர்கள் எல்லாம் திங்களை போல் காணப்படுகின்றன. இது எப்படின்னா, இங்க ஒரு தற்கொலை பெற்றோம். விண்ணிலிருந்து கீழே வருகின்ற சரஸ்வதியானவள் சூரிய சந்திரர்களை கைப்பிடியாக கொண்டு கீழே இறங்குகின்றாள். அப்ப அந்த வரிசையா இருக்கின்ற மலர், அந்த மலர்கள் சூரிய வரிசை போலவும் சந்திர வரிசை போலவும் தோன்றுகின்றது நம்முடைய சிவஞான முனிவருடைய கண்களுக்கு. அயனிடை உரும்பெகிழியின் அணை பொழுதினை விழியவை சேர்ந்து இயல்வது போத எரி மருள் குவளைகளிட இடை ஒளிர வெயரன உரை சிதறிட முலைமிசை அணி துகில் குழறி துயல் வரல் போத வரையோடு திரை தொக வது நதியே. பிரம்மதேவனிடத்துல அவளுக்கு மிகுந்த கோபம். அந்த கோபம் அவளுடைய கண்களிலே தெரிய விட்டுமா இல்லையா? சரஸ்வதி என்பவள் தெய்வ வடிவம் கொண்டவள். மனிதர்களுக்கு 2 கண் என்றா தேவர்களுக்கு நிறைய கண்கள் இருக்கும். என்ன காரணம்? அவர்கள் மனிதர்கள் இப்ப ஓருடம்பிலே உரைகின்ற உயிர்கள். ஆனா தெய்வங்கள் உயிர்கள் தோறும் அந்த உடம்புகள் தோறும் உரைகின்ற ஆற்றல் கொண்டவர்கள், தெய்வீக சக்தி கொண்டவர்கள் என்பதனால இந்த வெள்ளத்திலே அடித்து வருகின்ற செங்குவளை மலர்கள் எல்லாம் சிவந்து காணப்படுகின்றன. அந்த குவளை மலர்கள்லாம் கண்கள் போன்ற உருவம் கொண்டவை. அந்த ஆயிரக்கணக்கான கண்களை கண்டால் சரஸ்வதியின் கண்கள் தான் சினந்து இவ்வாறு சிவந்த கண்களோடு சரஸ்வதி அந்த யாகசலையை நோக்கி வேகமா வருவது தெற்றென விளங்குகின்றது என்று கூறினார். அவ்வாறு அவள் வரும்பொழுது அந்த நீர்த்துளிகள் எல்லாம் கோபத்தினாலே நமக்கு வேர்க்கும் இல்லையா? அவளுடைய சரஸ்வதியுடைய முகத்திலே தோன்றிய வியர்வை துளிகள் போல அந்த நீர்த்துளிகள் எல்லாம் காணப்படுகின்றன. சரி, அவளுடைய இவ்வாறு அவள் ஓடி வரும் பொழுது அவளுடைய ஆடை நிகழத்தானே செய்யும். ஆகவே அவளுடைய மார்பிலே அணிந்திருக்கின்ற துகில் அது குலைந்து கலைந்து அவளுடைய கொங்கைகள் அசைவது காணப்படும். அதை போல இந்த வெள்ளமானது, நீர் வெள்ளமானது வருகின்ற வழியிலே இருக்கின்ற மலைகள், அந்த மலைகளின் மீது மோதி இறங்கி வருகின்றது. அது சரஸ்வதியுடைய முலைகளிலிருந்து அவருடைய துகில் ஏறி இறங்கி அசைந்து வருவதை போல அந்த காட்சியானது காணப்படுகின்றது என்று இங்கு சிவஞான முனிவர் கூறுகின்றார். அவியுண நிறை சூரர் பலரையும் அலை செய்ய எழு செயல் போல் கவிதலையன கூவடுகளோடு வெதிர்களினோடு கடுகி புவி முதல் அறவர் பிரளய நிலையுணர் புறையவரும் செவியோடு விழி வெறு வரவரு திரளது குல நதியே. அந்த பிரமதேவன் செய்ய போகின்ற வேள்வி, அந்த வேள்வியிலே தரப்போகின்ற அவிர்வாகம், அந்த அவிர்வாகத்தை உண்ண வருகின்ற தேவர் கூட்டங்கள், அந்த 33 தேவர் கூட்டங்களையும் வருத்த வேண்டும். தனக்கு இடமில்லாத ஒரு வேள்வியிலே இவர்கள் பங்கு கொள்கின்றார்கள் என்பதனால அத்துணை தேவர்களையும் வருத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதை போல இந்த சரஸ்வதி தேவி அந்த நதியானது என்ன பண்ணுதுன்னா, வருகின்ற வழியிலே இருக்கின்ற மலைகளை எல்லாம் தலைகீழாக புரட்டி கொண்டு ஓடி வருகின்றது. அப்பொழுது அந்த குவடுகள் எல்லாம் கவிழ் தலையன, அப்ப அவையெல்லாம் தலைகீழாக புரண்டவை போல காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட அந்த குன்றுகளோடு கூட வெதிர்களினோடு கடுகி, அந்த குன்றிலே வளர்ந்திருக்கின்ற மூங்கில் காடுகள், அந்த காடுகளை எல்லாம் பெயர்த்து கொண்டு வருகின்றது. அந்த மூங்கில்களோடு வேகமாக ஓடி வருகின்றது இந்த வெள்ளம். அப்படி வரும்போது இந்த பூமியானது முற்றிலும் அழிய போகின்ற காலம், அந்த காலத்தை உணர்ந்திருக்கின்ற அந்த ஜோதிட பெரியோர்கள் அவர்களும் இந்த வெள்ளத்தினுடைய ஓசையையும் அதனுடைய தோற்றத்தையும் கண்டு அந்த வியப்பு அவருடைய காதுகளிலும் காணப்படுகின்றதா, விழிகளிலும் காணப்படுகின்றதா? என்ன காரணம்னா, உலகம் அழிவதற்கு இன்னும் பல நாட்கள் இருக்கின்றனவே. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்த உலகத்தை அழிக்கின்ற வெள்ளம் எவ்வாறு வந்தது? நம்முடைய கணக்கு ஏதாவது தப்பா போச்சா?
அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, கணக்கு போட்டு பாக்குறாங்க. யாரு? ஜோதிட வல்லுநர்கள். அவர்கள் தான் பிரளய நிலையுணர் புறையவர் என்று சொல்லப்பட்டது. உலகம் ஐயப் போகின்ற நாளை முன்கூட்டியே கணக்கிட்டு வைத்திருக்கின்ற பெரியோர்கள். அவர்கள் இப்பொழுது ஆச்சரியப்படுகின்றார்கள். இந்த வெள்ளத்தை கண்டு அவர்களுடைய செவியிலும் ஆச்சரியம் இருக்கின்றது. என்னன்னு கேட்டா, இது இப்படி நடக்காதே என்று ஏனையோர் கூறுகின்றார்கள், இவரை போன்ற ஞானியர். ஆனால் நடக்கின்றதை பார்க்கின்றார்கள் என்பதனால கண்ணும் காதும் அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் கொண்டு காணப்படுகின்றன என்று சொன்னார். அள்ளவி நிறைகள முழுவதும் அழிவு செய்த பின்னதனின் உள்ளுர நடவென மிகு சீனமுடு கர கர வழிபால் கள்ளிகள் பல பல கொடுவிடு கண்ணை நுதி நிகரையில் வாய் முள்ளுடை முதல் பல பல கொடு முடுகுவதுயர் நதியே. நிரம்ப ஹவிர்பாகம் இருக்கின்ற அந்த வேள்விச்சாலை, அந்த வேள்விச்சாலையை அழித்த பிறகு அங்கு இந்த முள்ளோடு கூடிய கள்ளிச்செடிகளை நட்டுவிட்டு போவோம் வெற்றி அடையாளமாக. அதாவது ஒரு அரசன் மாற்றரசனுடைய ஒரு நாட்டின் மீது படையெடுத்து போகிறான்னா அங்கிருக்கின்ற செல்வத்தை அழித்து அழிவினை உண்டாக்குவான். அதே போல இந்த சரஸ்வதி நதி வேள்விச்சாலையிலே இருக்கின்ற அவிர்வாகத்தை எல்லாம் அழித்து அங்கு இந்த முள்ளோடு கூடிய கள்ளிச்செடிகளை நடுவோம் என்ற எண்ணத்தோடு அள்ளி வருவதை போல அந்த வெள்ளத்திலே கள்ளிச்செடிகள் எல்லாம் தலைகீழாக ஓடி வருகின்றன. இந்த வெள்ளத்துல கள்ளிச்செடி வருது, அது இந்த கலைமகள் இவ்வாறு நினைத்து அவற்றை எடுத்துக்கொண்டு வருகின்றார் என்பதை போல தற்குறிப்பேற்றம் செய்கின்றார் நம்முடைய ஆசிரியர். அந்த கள்ளிச்செடியுடைய முள்ளெல்லாம் எப்படி இருக்கா, அது விஷம் தீட்டப்பட்ட வீரர்களுடைய கை அம்புகளை போல் காணப்படுகின்றன என்பதனால ஒரு போராடுகின்ற எண்ணத்தோடு தான் கலைமகள் அங்கு வருகின்றாள் என்பது பொருள். மேற்படு கலைமகள் நதி என வேற்றுரு ஒரு சார்பிற்கு ஏற்புற அவயவம் அவைகளும் எத்தெழில் உருமாறி தோற்றிய என அறல் மிசைவரு தூத்திரள் மணிமலர்கள் போற்றுரு பல கொடியுடன் எழில் பூத்தணைவது நதியே. அந்த வேகவதி நதியினுடைய வெள்ளத்திலே தாமரை மலர்கள், செந்தாமரை மலர்கள், வெண்டாமரை மலர்கள், குவளை மலர்கள், முத்துக்கள், பவளங்கள் என்று எல்லாம் அடித்துக் கொண்டு வருவதை பார்த்தால் கலைமகள் தான் நதி உருக்கொண்டு வருகின்றாள் என்பதற்கு ஏற்ப அவருடைய அழகிய திருமேனியிலே இருக்கின்ற அவயவங்கள் எல்லாம் இவ்வாறு உருமாறி வந்துவிட்டன. அவருடைய முகம் செந்தாமரை மலராக உருமாறி வந்துவிட்டது, அவருடைய வஸ்திரம் வெண்டாமரை மலராக உருமாறி வந்துவிட்டது, அவருடைய கைகால்கள் எல்லாம் வேறு வேறு மலர்களாக உருமாறி வந்துவிட்டன, அவருடைய கண்கள் எல்லாம் கோழை மலர்களாக உருமாறி வந்துவிட்டன, அவருடைய பல்வரிசை முத்துக்களாக உருமாறி இருக்கின்றது, அவருடைய உதடுகள் பவளமாக உருமாறி வந்திருக்கின்றன என்பது போல அவயவங்கள் எல்லாம் உருமாறி இந்த வேகவதி வெள்ளத்திலே சரஸ்வதியே வந்து கொண்டிருக்கின்றாள் என்பதை காட்டுகின்றது என்று இங்கு தற்குறிப்பேற்றம் என்றார். வரு நெறியதிரு புரிசைகள் மாளிகை நிறை அகழுற்று உருமிழியன அதிர்த்தது ஒலியொடொரு நதி வடிவாய் பருவரல் செய்ய இம்முறைவரு பாரதி செயல் அதனை முருகலர் அழியன இசைபயில் நாரத முனி கண்டான். அப்ப இந்த வேள்விச்சாலைக்கு வெகு தொலைவிலே விண்ணிலிருந்து தோன்றி வேள்விச்சாலையை நோக்கி சரஸ்வதி நதி வேகமாக வருகின்றாள். அதை பற்றி ஒன்றும் தெரியாத பிரம்மதேவனுக்கு வேள்விச்சாலையிலே சங்கல்பம் செய்து கொண்டு வேள்வியை தொடங்க இருக்கின்றான். அப்பொழுது இடையிலே நாரத முனிவன் இந்த நதி வேள்விச்சாலையை அழிக்கத்தான் அந்த திசையிலே வருகின்றது என்பதை உணர்ந்து கொண்டானாம். இந்த வருகின்ற வழியிலே அதனை கண்ட நாரத முனி இந்த நதியானது தான் வருகின்ற வழிகளிலே இருக்கின்ற கோட்டைகள், கொத்தளங்கள், மாட மாளிகைகள் இவற்றினுடைய வரிசையெல்லாம் அகழ்ந்து புரட்டி போட்டுக் கொண்டு அச்சத்தை தரக்கூடிய ஒலியோடு இடி எழுவதைப் போல அந்த வெள்ளத்தின் ஒலியே அதிர்ந்து கொண்டு வருகின்ற நதி இது. இவ்வாறு வருகின்ற வழியெல்லாம் இருக்கின்ற உயிர்களுக்கு துன்பம் செய்து கொண்டே வருகின்றது. இவ்வாறு வருகின்ற அந்த நதி அது பாரதி. பாரதி என்பது கலைமகளுக்கு ஒரு பெயர். கலைமகள் தான் இவ்வாறு வருகின்றாள் என்பதனை தேன் சிந்துகின்ற மலர் மாலையை அணிந்திருக்கின்ற அல்லது தேன் சிந்துகின்ற
மலர்களிலே அமர்ந்திருக்கின்ற வண்டுகள் ஒலிப்பதை போல இசையை பயில்கின்ற வீணையை தாங்கிய நாரத முனிவன் அவன் இதனை உணர்ந்து கொண்டான். உணர்ந்து கொண்ட உடனே பிரம்மதேவனிடம் வந்து கூறுகின்றான், நான்முகனே, உன்னுடைய வேள்வியை அழிக்க கலைமகள் வந்து கொண்டிருக்கின்றாள், நீ எச்சரிக்கையாக இரு என்று முன்னறிப்பு செய்கின்றான். கண்டு செய்ய சடை கட்ட விழோடி முனிவன் புண்டரீகனை வணங்கியதிர் நின்று புகழ்வான். அந்த நாயகனின் வேள்வியை அழிக்க முனிவு கொண்டு வாணி நதியாய் குறுகுகின்ற நளரோ. அந்த நதியை கண்டு சிவந்த சடை, அந்த சடையை கட்டி வைத்திருக்கின்றான் நாரத முனிவன். அவன் ஓடி வருகின்ற வேகத்திலே அந்த சடை கட்டு அவிழ்கின்றது. அவ்வாறு வேகமாக வந்த முனிவன் தாமரை மலையிலே இருப்பதனால புண்டரீகன் என்று பிரம்மதேவனுக்கு பெயரு. அவனை கண்டு வணங்கி எதிரில் நின்று சொல்கின்றான், வருகின்ற ஆபத்தை அறியாது வேள்வியிலே அமர்ந்திருக்கின்றாயே நான்முகா, தேவர் தலைவனே, நின் வேள்வியை அழிக்க முனிவு கொண்டு கோபத்தோடு வாணி வருகின்றாள், அவள் நதி வடிவத்திலே வருகின்றாள் என்று அறிவித்தான். கடிது நீ தடை எற்றுதி எனக் கழறலும் படியில் நான்முகன் உளத்தில் உமை பங்க இரு சேவடி இருத்தினன் அறிந்தனர் அனைத்தும் இறைவர் நெடியமாயனை விழித்து இது நிகழ்த்துதல் உருவார். நீ உடனே அந்த நதிக்கு ஒரு தடை உண்டாக்குக என்று நாரதன் தூண்டினான். கழறல் என்பது தூண்டுதல் என்ற பொருளிலே வருகின்றது. உடனே இந்த நில உலகத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற நான்முகன், அவன் சத்தியலோகத்தில் இல்ல, பூமியிலே இருக்கின்றான். அந்த பூமியிலே இருக்கின்ற நான்முகன் உடனே தன்னுடைய உள்ளத்திலே உமையொரு பாகனாக இருக்கின்ற அந்த சிவபெருமானை தியானம் செய்தானாம். அப்ப மனத்திருந்த கருத்தறிந்து முடிக்கின்ற கடவுள், வேண்டுவார் வேண்டுவதே ஈகின்ற கடவுள் என்பதனால பிரம்மதேவன் எதற்காக தன்னை தியானிக்கின்றான் என்பதை அறிந்த, எல்லாம் அறிந்த முற்றுணர்வு கொண்ட இறைவன் உடனேயே திருமாலை அழைத்தானாம். திருமாலை தன் அருகிலே அழைத்து திருமாலுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றார். வேள்வி நீ வரதராச உயர் வேள்வி இறைனாம் வாழி அம்மகம் அழிப்ப நதி வாணி வரலால் காழறக்கடிது கத்திடுதி என்று கருதார் பாழி மும்மதில் அழித்தவர் பணித்தருளலும். இறைவன் திருமாலை பார்த்து கூறுகின்றான், வரதராஜனே, என்ன வரதராஜன் என்ற பெயர் இறைவனால் திருமாலுக்கு அளிக்கப்பட்டது என்பதை நாம வந்து அந்த அத்திமலையிலே திருமால் கோயில் கொண்ட அந்த நிலையிலே பார்த்தோம். புண்ணிய கோடீச படலத்துல அந்த செய்தியை பார்த்தோம். இறைவன் திருமாலுக்கு அளித்த பெயர் வரதராஜன். வரதராஜனே, உன்னை வேதங்கள் வேள்வி வடிவினன் என்றும் என்னை வேள்விக்கு தலைவன் என்றும் கூறுகின்றன. அப்ப வேள்வி என்பதே தெய்வ வடிவம் கொண்டது. அந்த வேள்வி வடிவமாக இருப்பது யார் என்று கேட்டால் திருமால். வேதங்களிலே பல இடத்துல யஜ்ஞோவை விஷ்ணு என்று வரும். இந்த வேள்வி வடிவமாக இருப்பவன் திருமால் என்பது பொருள். அந்த வேள்வி தானே பயனை தருமான தராது. ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க, நீங்க வேலை பார்க்கறதுனாலயே சம்பளம் வந்துருதா? அப்படி கிடையாது. நீங்க வேலை பார்க்கறதுனால முதலாளி மனசு சந்தோஷப்பட்டு அவர் தான் சம்பளம் தரார். அவ கர்த்துராஜ்ஞயா பிராபியதே பலம் கர்ம கிம்பரம் கர்ம தஜ்ஜடம் என்று திருவண்ணாமலை ரமண மகர்ஷிகள் கூறியிருக்கின்றார். அப்ப இந்த உலகை படைக்கின்ற கடவுளுடைய விருப்பத்தினாலே, கட்டளையினாலே, ஏவலினாலே, ஆணையினாலே நாம் செய்கின்ற வினைகள் பயனளிக்கின்றன. அவை தாமே பயனளிப்பன இல்லை. என்ன காரணம்னா அவற்றிற்கு அந்த அறிவு இல்லை. தம்மை செய்தவன் யார் என்ற அறிவே அவற்றிற்கு கிடையாது என்பதனால இந்த வேள்வி வடிவிலே இருக்கின்றவன் திருமால், அது வேள்வியினை பெருமைப்படுத்துவதாகும், அதனுடைய தெய்வ வடிவத்தை பெருமைப்படுத்துவதாகும். ஆனால் ஒரு வேள்வி நிகழ்ந்தொழி அதற்குரிய பயனை அளிப்பவன் யார் என்று சொன்னால் அந்த வேள்வியை ஏற்றருள்பவன் வேள்வி தலைவன் என்று கூறப்படுவன். வேள்வியில் தலைவனுமானார் என்று தேவாரம் கூறுகின்றது. வேதங்களும் ஆவோ ராஜான மத்வரஸ்ய ருத்ரகம் ஹோதாரகம் சத்யயஜம் விரோதஸ்யோ அக்னிம் புராதன யுத்னோர சித்தாத்ஹிரண்ய ரூபமுவசே கிருணுத்வம் என்று ஒரு மந்திரம், அழகான மந்திரம். உயிர்களே, நீங்கள் இறந்து போகின்ற அந்த நிலையிலே உங்களுக்கு நினைவு தப்பும். அவ்வாறு நினைவு தப்புவதற்கு முன்பாக, நினைவு தப்பும் பொழுது இந்திரியங்கள் வேலை செய்ய மாட்டா, கைகால்கள் குலைக்கும். அந்த மரண அவத்தை உண்டாவதற்கு முன்பாக வேள்விக்கு தலைவனும் விண்ணிற்கும் மண்ணிற்கும் உணவு அளிப்பவனுமாகின்ற உருத்திர தேவனை
உங்களிடத்திலே கருணையுள்ளவனாக வழிபாட்டினாலே செய்து கொள்ளுங்கள் என்பது இந்த மந்திரம். இது ரிக்வேதத்தில் இருக்கின்றது, எதிர்வேதத்தில் இருக்கின்றது. இந்த மந்திரத்திற்கு பொருள் என்பதனால வேள்வி தலைவன் சிவபெருமான். அதை இங்கு இறைவன் கூறுகின்றான். வேதங்கள் உன்னை வேள்வி வடிவினன் என்றும் என்னை வேள்வி தலைவன் என்றும் கூறும் என்பதனால நம் இருவருக்கும் வேள்வினை காப்பது கடமையாகின்றது. என்ன காரணம்னா, வேள்விக்கு தன்னை காத்துக் கொள்வது கடமை இல்லையா? அவரவருக்கு அவரவரை காத்துக் கொள்வது கடமையாகின்றது. வேள்வி தலைவருக்கு வேள்வியை காப்பது கடமை. எப்படின்னா, இப்பொழுது எனக்கு என்னை காத்துக் கொள்வது கடமை, என்னுடைய தாய்க்கும் என்னை காப்பது கடமை. அதே போல வேள்வி வடிவினனாகின்ற திருமாலுக்கும் வேள்வியை காப்பது கடமை, வேள்வி தலைவனாக இருக்கின்ற சிவபெருமானுக்கும் வேள்வியை காப்பது கடமை. அதே போல நாம் இருவருக்கும் பிரமன் செய்கின்ற வேள்வியை காப்பது கடமையாகின்றது என்பதனால நீ அந்த வேள்வியை அழிப்பதற்கு வாணி வருகின்ற காரணத்தினாலே அவளுடைய சினம் நீங்கும் வண்ணம் இப்பொழுது எவ்வாறு அந்த வேள்வியை காக்க வேண்டும்? வாணி சினம் நீங்கி திரும்பும் வண்ணம் செய்ய வேண்டும். அதற்கு உன்னால் முடியும் என்று திருமாலை கூறுகின்றார் இறைவன். காழ் அற என்றால், காழ் என்றால் வைரம், அது இங்கு இலக்கணையினாலே சினத்தை குறிக்கின்றது. அதாவது நீங்காத சினம் என்பதனால் அது வைரம் என்று சொல்லப்படுகின்றது. அப்பொழுது சரஸ்வதி கொண்டிருக்கின்ற நீங்காத சினமானது நீங்கும் வண்ணம் நீ அந்த வேள்வினை காப்பாயாக என்று இறைவன் அருள் செய்தான். எந்த இறைவன் என்று கேட்டால், சிவநெறியை கருதாத அந்த வலிமை படைத்த திரிபுர அசுரர்கள் அவருடைய 3 மதிலையும் அழித்த இறைவன் என்று சொன்னார். ஏன் இவ்வாறு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, வேள்வியை காப்பதற்கு இறைவன் ஏன் திருமாலே அனுப்பினார்? தானே சென்று காக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா, வேள்வியை காப்பதற்கு திருமாலே போதும். அந்த திருமாலை காப்பதற்கு இவர் வேண்டும். திருமால் முதலிய எல்லா தேவர்களும் அஞ்சினார்கள் முப்புற அசுரர்களை கண்டு. ஆகவே வலிமை படைத்த முப்புற அசுரர்களிடமிருந்து தேவர்களை காத்த கடவுள் இந்த சிறு செயலுக்கு தேவையில்லை. இந்த வேள்வியை திருமாலே தன்னுடைய ஆற்றலினாலே காத்துக் கொள்வார் என்பதனால நீ வேள்வியை காப்பாயாக என்று கட்டளையிட்டருளினார் சிவபெருமான் என்று பார்க்கின்றோம். உந்து வேள்வி வினை காப்ப மன முக்கிய எதிர் சென்று 5 யோசனையில் நாகனை விரித்த அதன் மிசை மைந்து நீலமலை போல் வழி மறுத்த மலரோன் தந்தை கண் வளர்தல் கண்டனள் கலைத்தலைவியே. கலைத்தலைவியாகின்ற வாணி அவள் வேகமாக யாகசாலை நோக்கி வருகின்ற வழியிலே ஒருவர் படுத்திருப்பதை பார்த்தாள். ஒரு நீல மலை, கருப்பு மலை போல 5 யோசனை நீளத்திற்கு நீளமாக ஒரு பாம்பு அணை மீது ஒருவர் படுத்திருப்பதை பார்த்தாள். அப்ப இந்த வெள்ளம் வருகின்றது, வெள்ளத்திற்கு குறுக்கே தற்காலத்துல அணை கட்டுறோம் இல்ல, அணை கட்டுவதை போல அங்கு திருமால் படுத்து விட்டார். அதுவும் நீண்ட நெடிய நீளத்திற்கு படுத்திருக்கிறார். அதனால சரஸ்வதி என்ன பண்ணா, இதை தாண்டி நாம் போக வேண்டாம், இது ஒரு புருட வடிவமாக இருக்கின்றது என்று அவள் பெண் என்ற காரணத்தினாலே நாம் திசையை திருப்பிக் கொண்டு வேறு வழியாக அந்த யாகசாலைக்கு செல்வோம் என்று அவள் என்ன பண்ணா, வளைந்து சென்றாள். ஆகவே அந்த வேகவதி நதி வருகின்ற வழியிலே திருமால் பாம்பனையோடு சென்று 5 யோசனை நீளத்திற்கு அதனை தடுத்து அணையாக நின்று படுத்து கண் வளர்ந்தான். அதை கண்டு அந்த சரஸ்வதி அவன் மீது மோதிக்கொள்ளாமல் வளைந்து சென்றாள். கண்டு சேயிடை அகன்று நெறி கண்டு அவள் தொலைவிலேயே திரும்பி விட்டாள். திருமாலிடம் மோதல, தொலைவிலேயே திரும்பி வேறு வழி கண்டாளாம். அவனை சுற்றி கொண்டு யாகசாலைக்கு போகின்ற வழியினை அவள் கண்டு கொண்டாள். அகன்று நெறி கண்டு வடபால் மண்டி, அது எப்படின்னு கேட்டா, அவள் வருகின்ற திசைக்கு நேர் வடக்கிலே திரும்பினாள். அப்ப அந்த திசைக்கு நேர் வடக்கிலே திரும்பி அப்படி சுற்றி கொண்டு யாகசாலைக்கு போகலாம் என்று அவள் நினைத்து செல்லும் பொழுது, அவ்வாறு அவள் தன்னுடைய வழியை மாற்றிக்கொண்டு செல்கின்ற அந்த நிலையிலும் குறுக்கே சென்று அறிப்படுத்தார். அவள் வடக்கே திரும்பி ஓடுகின்றாள். அவள் ஓடுகின்ற வழியில என்ன பண்ணார், அங்கும் ஓட விடாமல் குறுக்கே சென்று திருமால் படுத்தார். படுத்த உடனே அவள் என்ன பண்ணா, தான் எந்த திசையிலே நோக்கி வருகின்றாளோ அதற்கு நேர் எதிர் திசையிலே அப்படியே யூட்டன் அடித்தாள். தெற்கு திசை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். அந்த தெற்கு திசையிலும் அவளை ஓட விடாது அங்கும் சென்று அவளுக்கு குறுக்கே சென்று திருமால் படுத்தார். கண்டு சேயடை அகன்று நெறி கண்டு வடபால்
மண்டி ஏக அது நோக்கி அரி பாதி வழியில் மிண்டி நாப்பன் விழி துஞ்ச மலர் வாணி விலகே கொண்ட வேகமுடு தென்றிசையுற குறுகினாள் பின்னும் அங்கவன் விடாது வினை கட்சி நகரம் தன்னிடை குலை என கிடைகொள தவளமான் முன்னர் நோக்கி முடிசாய்த்து நனி நாண முதிர அன்ன தென்றிசையில் நீளிடை அகன்று விலகே. தெற்கு நோக்கி அவள் போகவும் அங்கும் சென்று திருமால் படுக்கவும் அந்த திருமாலானவர் இப்பொழுது இவள் வருகின்ற அந்த 3 திசைகளிலும் குறுக்கே படுத்து காஞ்சிபுரத்திற்கு ஒரு கரை கண்டவரை போல ஆகிவிட்டார். காஞ்சிபுரத்தினுடைய நடுவன் இவர் யாகசாலை வச்சிருக்கிறாரு. அது காஞ்சிபுரத்திற்குள்ள எந்த பக்கமும் வேகவதி வர முடியாமல் திருமால் எல்லா பக்கங்களும் அணை போல படுத்து காஞ்சிபுரம் என்ற நகரத்திற்கு எல்லை கட்டியதை போல அவர் கிடந்தார். அப்பொழுது இவருடைய இந்த செயலை கண்டு அந்த கலைமகள் நாணினாள். அவள் பெண்மை காரணமாக இவன் நம்ம போற வழியிலெல்லாம் குறுக்க வரானே என்று சொல்லி நாணம் கொண்டு இனி இந்த முயற்சியை கைவிடுவோம், நாம எந்த பக்கமா ஓடினாலும் இவன் குறுக்கே நிற்பான். அப்ப இவன் இவ்வாறு வம்பு செய்கின்றான். இது ஒரு ஈவ் டீசிங் தானே. இந்த ஈவ் டீசிங்ல இருந்து தப்புறதுக்காக அவன் என்ன பண்ணினாளா, நான் உன்னோடு வம்பிற்கு வரவில்லை என்பதை அவன் உணரும் வண்ணம் அவள் தென்திசையை நோக்கி சென்ற அவள் அந்த டைரக்ஷன், அந்த திசையை மாற்றிக்கொண்டு கிழக்கு நோக்கி வேகமாக போய் கடலிலே கலந்து விட்டாள். அவள் கிழக்கு நோக்கி போகின்ற அந்த திசையிலே வேள்வி சாலை இல்லை என்பதனால திருமால் அங்கு தடுக்காமல் விட்டு விட்டார் என்பது பொருள். ஆகவே வேள்வி செய்களம் அதன் குண திசைக்கண் விரவி அந்த வேள்வி சாலையினுடைய கிழக்கிலே சென்று ஓடி வேகமாக சென்று ஓடி திருமாலுக்கு அஞ்சியவளை போல அவள் சமுத்திரத்திலே சென்று கலந்தாள். வேள்வி செய்களம் அதன் குண திசைக்கண் விரவி ஆழியர் செல நடந்தனள் அயந்தன் மனைவி தாழ்வு தீர்ந்தயன் உகந்தனன் மகிழ்ந்து தலைவன் சூழ்கணங்களோடு மாயனெதிர் தோன்றி அருள்வான். இவ்வாறு வந்த அந்த அச்சமானது நீங்கி பிரம்மதேவன் மிகவும் கழித்தான். அந்த வேள்வினை தொடங்கலாம் என்று சொல்லி வேள்வி தலைவனாகின்ற இறைவன் இந்த வேள்விக்கு வருகின்ற அச்சத்தை திருமால் தீர்த்ததுனால உருத்திர கணங்களோடு அந்த திருமாலுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்தான். இப்படி இருக்கும் பொழுது திருமாலுக்கு 2 பெயர்கள் தருகின்றார் இறைவன். என்னன்னா, இறைவன் சொன்னபடி இந்த திருமால் செய்தாராம். அதனால அவருக்கு யதோக்தகாரி பெருமாள் என்று பெயர் கொடுத்தார். சொன்ன வண்ணம் செய்கின்ற பெருமாள். சொன்னவார் அறிவார் என்று இறைவனுக்கே பெயர் உண்டு. திருத்துருத்தி என்ற தளத்துல தான் கூறிய அந்த தான் கொடுத்த அந்த வாக்குறுதியை அறிந்து நிறைவேற்றினான் என்பது பொருள். அந்த வாக்குறுதிக்கேற்ப தவம் செய்கின்ற பெருமாட்டியை இறைவன் வேள்விக்குடியிலே கைப்பிடித்தான் என்பதனால திருத்துருத்தி பெருமானுக்கு முக்த வேதீஸ்வரர், சொன்னவார் அறிவார் என்பது பெயர். அதனை போல இங்கு இறைவன் சொன்னபடி இவர் செய்து காட்டினார் என்பதனால இவருக்கு யதோக்தகாரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்தவன் என்ற ஒரு பெயரினை இறைவன் அவருக்கு வழங்குகின்றான். சொன்ன வண்ணம் செய்த நீ சொன்ன வண்ணம் செய்தவன் என்ன என்று பொங்குதி இத்திருப்பெரு நதி மன்னுவல் வினையெல்லாம் வாட்டு வேகவதி என இந்நிலத்தில் சிறந்து இன்ப வாழ்வழிக்கவே. சமுத்திரத்திலே சென்று கலப்பதற்கு முன்பாக காஞ்சிபுரம் முழுவதும் அந்த வேகவதி நதி ஓடிவிட்டது. இப்பொழுது அந்த திருமாலுக்கு சொன்ன வண்ணம் செய்தவன் என்ற திருப்பெயரை கொடுத்து காஞ்சியிலே ஓடுகின்ற இந்த வேகவதி என்ற நதியானது இந்த நதியிலே தோய்பவர்களுடைய தீவினைகளை எல்லாம் நீக்கி இது சிறந்த இன்ப வாழ்வை அளிக்கக்கூடிய தன்மையை பெறுக என்று அந்த வேகவதி நதிக்கும் இறைவன் அருள் செய்தான். இரவிருட்கு நின்னதியை இப்பதிக்கனை திடும் வரவு காண நீ ஒரு வாழ்விளக்கொளி என விரைவினாய் விளக்கொளி விண்டு வெண்ணமேவுகென்று அருளி எந்த இம்முறை வேள்வி காத்தளித்தபின். அந்த வேகவதி நதி ஆதியிலே வரும்பொழுது இரவாக இருந்ததா. அந்த இரவிலே அந்த நதி எப்படி வருகின்றது என்று பார்ப்பதற்காக நதிக்கரையிலே விளக்கு போட்டதை போல ஒளியோடு திருமால் தோன்றினாராம் என்பதனால அந்த பெருமானுக்கு விளக்கொளி பெருமாள் என்ற ஒரு பெயர், அந்த பெயரையும் இறைவன் அருள்கின்றான். இந்த சரித்திரம் ஆதி வீதேச படலம் அப்படின்னு பின்னாடி வருது. அந்த படலத்துல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த இடத்துல பார்ப்போம். இப்பொழுது அந்த நதிக்கரையிலே இருளினை நீக்கி ஒளி படரும் வண்ணம் திருமால் அங்கு தோன்றினார். அதனால அவருக்கு விளக்கொளி பெருமாள் என்ற ஒரு பெயர், அந்த பெயரையும் இறைவனே
அளித்தான் என்ற கருத்தும் இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு இறைவன் அந்த வேள்வினை காத்தருளினான். நன்னராற்றி நீரென நன்னி நாய்தருக்களில் மன்னி நிற்ப நோக்கி வந்தார் விச்சை தண்டினோடு இன்னவாணி தன்னை ஏற்ற இந்த தீக்கையுற்றனன் துண்ணு சீர்கலையினால் சோமமேற்ற பின்னரோ. இருந்தாலும் இப்பொழுது கலைமகளை விடுத்து வேள்வி செய்ய தொடங்கினால்தானே இவ்வளவு தடைகளும் வந்தன என்பதனால கலைமகள் இல்லாமல் அந்த வேள்வியை செய்வது பிழையாகும், அது பொருத்தமாகாது என்பதை அறிந்த பிரமதேவன் கலைமகள் நீருரு கொண்டோ மரங்களிலே உருக்கொண்டும் இருக்கின்றாள் என்பதை அறிந்த காரணத்தினாலே அந்த கலைமகள் நுண்ணிய வடிவோடு உடைகின்ற அந்த மரத்தில் இருந்து யாகத்திலே பயன்படுகின்ற உபகரணங்களை எல்லாம் செய்து கொண்டான். அவற்றை தன் கையிலே பிடிப்பதனால கலைமகளை கைப்பிடித்துக் கொண்டு யாகம் செய்வதாக அமைந்தது. எப்படி யாகத்திலே இருக்கின்ற பாத்திரங்கள்லாம் மண்ணினாலும் மரத்தினாலும் செய்த பாத்திரங்கள் தான். அந்த வேள்வி செய்கின்ற சுருக்கு சிரமம் போன்ற பாத்திரங்கள், அங்கு இருக்கின்ற தண்டங்கள் எல்லாமே மரத்தினால் செய்தவை என்பதனால அத்துணை உபகரணங்களிலும் கலைமகள் உறைந்து அவற்றை தீண்டிக் கொண்டு பிரமதேவன் அந்த வேள்வினை யாக்கின்ற காரணத்தினாலே கலைமகளுடைய சாநித்தியம் அந்த வேள்விக்கு வந்து சேர்ந்தது. இவ்வாறு கலையினால் சோமம் ஏற்ற பெண் என்றால், கலையினால் என்றால் கலையினோடு சரஸ்வதியோடு கூட இந்த சோமயாக்கத்தை தொடங்குகின்றான் பிரமதேவன் என்ற கருத்து 33வது பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது இன்னவள் பகுத்தினி இருத்துவிக்கெனப்படும் அன்னவர்கென கிளந்து அம்புயத்தன கதை நன் மைத்திராவருணன் கரத்தளிப்ப அம்மின்னை வாங்கி விட்டவர் வேதன் மட்டிருத்தினர். மைத்ராவருணன் என்பது வசிட்டருடைய பெயர். அந்த வசிட்ட முனி அங்கு ரித்துக்கள் 16 பேர் இருக்கின்றார்கள். சோமயாகத்திற்கு 16 பேர் வேள்வியை செய்விக்கின்ற 4 வேதம் அறிந்த அந்தணர்கள், அவர்களுக்கு ரித்விக்குகள் என்று பெயர். அதுல தலையாயவனாக இருக்கின்ற மித்ராவருணன் என்று சொல்லப்படுகின்ற வசிட்டன் அந்த வசிட்டனிடத்திலே இந்த மரத்திலும் செய்யப்பட்ட தண்டத்தை கொடுத்து இதனை ரித்விக்குகளுக்கு கையிலே பயன்படுகின்ற உபகரணங்களாக செய்து கொடுங்கள் என்று பிரமன் படிக்கவும் வசிட்டன் அவ்வாறு அந்த வேள்வியிலே அன்வயிக்கின்ற, அதாவது பங்கு கொள்கின்ற எல்லா ரித்துக்களின் கையிலும் அந்த உபகரணங்கள் இருக்கும் வண்ணம் பகுத்து அளித்தான் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு இந்த வேள்வியானது தொடங்குகின்றது. மீண்டு திசைமுகன் தன்பால் மேவிய வாணி மகிழ்ந்த அங்கு ஈண்டிய தன்னுரு கொண்டே எச்ச துணைவியுமாகி காண்டது பாங்கர் இருப்ப காதலன் வேள்வி முடித்தான் ஆண்டை விதிமுறை தென்னீர் ஆடினன் வல்வினை வென்றான். இவ்வாறு தன்னை மதித்து பிரமதேவன் ஒழுகுவதை கண்ட வாணி சினத்தை கைவிடுத்து மனமகிழ்ந்தாளாம் என்பதனால அவள் தன்னுடைய பண்டை சுய உரு கொண்டு அவன் அருகிலே அமர்ந்தாள். ஆகவே அவள் சரஸ்வதியாகவே தன்னுடைய சுயரூபத்தை எடுத்துக்கொண்டு எச்ச துணைவி என்றால் அந்த எஜமானி, வேள்வி செய்பவனுடைய மனைவி, அந்த வடிவத்திலே அவன் அருகிலே இருந்து அவனுக்கு துணை செய்ய அந்த பிரமதேவன் காதலனாகின்ற பிரமதேவன் வேள்வி முடித்தனன். வேள்வியை நல்லபடியாக முடித்தான். ஒரு வேள்வியை தொடங்குவது அது நல்லபடியாக முடிய வேண்டும், இல்லை என்றால் வேள்வி குற்றம் உள்ளதாகிடும். அந்த வேள்வியின் முடிவிலே நீராடுவார்கள், அதற்கு அவபிருத ஸ்நானம் என்று பெயர். இப்ப நம்முடைய திருக்கோயில்களிலே அந்த துவஜ அவரோகணம் அது ஆவதற்கு முன்னோ பின்னோ தீர்த்தவாரி என்ற ஒரு உற்சவம் ஆகும். அந்த தீர்த்தவாரி என்ற உற்சவம் அந்த உற்சவம் பெருவிழா முடிந்ததை காட்டுகின்றது. அதே போல வேள்வியிலே அவபிருத ஸ்நானம், ஒரு நீர்த்துறையிலே வேள்வி செய்கின்ற எஜமானன் தலைவனும் தலைவியும் முதலிலே நீராடுவார்கள். அவர்கள் நீராடிய பிறகு ஏனையோர்கள் எல்லாம் அந்த நதித்துறையிலே நீராடுவார்கள். அதற்கு அவபிருத ஸ்நானம் என்று பெயர். அது பெரும் பயனை தரும், இம்மை மறுமை பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு சரஸ்வதி தேவியோடு கூட பிரமதேவன் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற வேகவதி என்ற நதியில இந்த வேள்வியினை முடித்து விட்டு நீராடினான். அந்த வேகவதி நதி என்பது என்ன பண்ணது, அதுதான் வேள்விச்சாலை அருகிலே ஓடுகின்றது. அந்த வேள்விச்சாலையை அழிக்க வந்தது அழிக்காத எண்ணத்தோடு ஓடுகின்றது என்று பார்க்கின்றோம். அங்கநிலிங்கத்தின் முன்னர் அணைந்து மனைவியர் மூவர் துங்க வசிட்டன் முதலோர் சுராசுரர் சூழ்ந்து துதிப்ப
தங்குமவை கணிருந்து சம்புவை உள்ளத்திருத்து பொங்கிய அன்பில் தியானம் புரிந்து வழிபடும் போது இந்த வேள்விச்சாலையில செய்த வேள்வியானது இறுதி நிறைவுற்றது அவபிரதஸ்நானத்தோடு கூட. இதெல்லாம் அங்கிருக்கின்ற பிரம்மலிங்கத்தினுடைய சன்னிதானத்திலே நிகழ்ந்தன. அப்பொழுது அந்த பிரம்மலிங்கத்திலே சென்று தன்னுடைய மனைவியர் மூவரோடு பிரம்மதேவன் வணங்கி வழிபடுகின்றான். சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி என்ற 3 மனைவியரோடு தேவர்களும் அசுரர்களும் அவனை சுற்றி இருந்து துதிப்ப, ஏனைய முனிவர்களும் கூட இறைவனை தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி பிரம்மலிங்கத்தின் முன்பு விழுந்து தியானம் செய்து வழிபடுகின்றான் பிரம்மதேவன். அப்பொழுது வான இயங்கள் கலிப்ப மலர்மழை அண்டர் சொரிய ஊனமில் சாமரை ஏந்தி உருத்திர மாதிரி இரட்ட பான்மையினார் கந்தருவர் பாடி விருதெடுத்தோத ஞான சனந்தனர் முதல்வர் நன்னி இருபடை ஏத்த எண்டிசையாளர் முடிகள் இணையடி தாங்கி நடப்ப வண்டுளர் கோதை உமையை மடித்தல மீதுர கொண்டு பண்டை மழை விட ஏறி பண்ணவர்தம் பெருமானும் விண்டல மேற்கொள்ளையை விடுதலை காட்சியளித்தான். இவ்வாறு பிரம்மதேவன் தன் மனைவியர் மூவரோடு வழிபாடு செய்யவும் இறைவன் காட்சியளித்தானாம். இறைவன் எவ்வாறு காட்சியளித்தான் என்றால், வான துந்துவிகள் முழங்க, தேவர்கள் எல்லாம் மலர்மழை பொழிய, குற்றமில்லாத உருத்திர பெண்கள் எல்லாம் பெருமானுக்கு இரு பக்கத்திலும் சாமரங்கள் வீச, கந்தரவர்கள் பாட, சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் முதலிய பிரம்ம மானச குமாரர்கள் பெருமானுக்கு தோத்திரங்கள் சொல்ல, 8 திக்கு தேவர்களும் திக்பாலர்களும் பெருமானுடைய திருவடிகளே தங்களுடைய திருமுடிகளிலாலே தாங்கி நடப்ப, வண்டு ஊதுகின்ற மலர் மாலையை அணிந்திருக்கின்ற கோதையை கொண்ட உமாதேவியை தன்னுடைய இடது மடியிலே அமர்த்திய வண்ணம் உமாமகேஸ்வர மூர்த்தமாக இறைவன் பழமையான ஆனால் இளமையான ரிஷபத்தின் மீது ஏறி, அது ரொம்ப பழசான ரிஷபம் தான், இருந்தாலும் இளமை மாறவில்லை. ஆகவே பண்டை மழைவிட ஏறி தேவர்கள் தலைவனாக இருக்கின்ற கடவுள் அவன் காட்சி தரும் பொழுது அவன் காட்சி தருகின்ற ஆகாசம் அழகோடு பொலிய எல்லோரும் விரும்புகின்ற காட்சியினை பிரம்மதேவனுக்கு அளித்தான். ரிஷபாரூடராக பெருமான் தோன்றினார். கண்டு விரிஞ்சன் எழுந்து கரையறு காதல் கைமிக்கு கொண்ட புலகங்கள் மல்க குவித்த கை சென்னியில் ஏற விண்டமொழிகள் குளர இன்ப வெள்ளத்திடையாடி மண்டனில் வீழ்ந்து வணங்கி மறைமொழி கொண்டு துதிப்பான். இந்த காட்சியை கண்டு மெய்மறந்து உரோம புலகம் எய்தி பிரம்மதேவன் பெருமான முன்பாக பூமியிலே விழுந்து சாஷ்டாங்கம் வணங்கி இறைவனை துதிக்க ஆரம்பிக்கின்றான். அடியவர் இழைத்த குற்றம் அனந்தமும் பொறுப்பாய் போற்றி, அடியவர்கள் செய்த எல்லா குற்றங்களையும் எண்ணில்லாத குற்றங்களை எல்லாம் பொறுக்கின்ற கடவுளே, கருணை கடலே, பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்களும் பொய்யினையே என்றும், கொடியவர் தம்மை செய்யும் குற்றங்கொண்டிருப்பாய் போற்றி, அடியவர் அல்லாத கொடியவர் குற்றம் செய்தால் அதற்கு உரிய தண்டனையை கொடுக்கின்ற உருத்திர தேவனே, ஒடிவரு வணக்கமுற்றும் கைக்கொள்ளும் உடையாய் போற்றி, முடிவிலா மொழிகெல்லாம் வாட்சிய முதலே போற்றி. எல்லையில்லாத பொருளை கொண்ட அந்த வேத மொழிகளுக்கெல்லாம் உண்மையான பொருளாக இருக்கின்ற கடவுளே, கீத நீர் உலகம் போற்றும் தேவர்க்கும் தேவே போற்றி, குளிர்ந்த நீரினாலே சூழப்பட்டிருக்கின்ற உலகம் போற்றுகின்ற எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமே, கோதர உண்மை காட்டும் குரவர்க்கும் குருவே போற்றி, ஐயன் திரிபுர உண்மையை போதிக்கின்ற எல்லா குருமார்களுக்கும் ஆதி குருநாதனே, பூதநாயகனே போற்றி, உயிர்களுக்கெல்லாம் தலைவனே, புரீசர்க்கும் ஈசா போற்றி, புவன பதிகளுக்கெல்லாம் தலைவனே, பாதியில் உமையை வைத்த பசுபதியை போற்றி போற்றி, ஒரு பாகத்திலே அம்பாளை கொண்டிருக்கின்ற உயிர்களுக்கு தலைவனே போற்றி, ஒரு முறை 10 100 இருமுறை உனதாள் போற்றி, பெருமானே 1,00,000 தடவை கோடி தடவை 10,000 தடவை உன்னுடைய திருவடிகளை போற்றுகின்றேன். மறுவரும் பொருளே போற்றி, நெருங்குதற்கு அறிய அண்ணாமலையே போற்றி, மறுவலும் போற்றி போற்றி, நீயே நெருங்கி வருகின்ற கருணைக்கடலே போற்றி, இருள் நிறமிடற்றாய் போற்றி, கரிய கழுத்தை கொண்டவனே போற்றி என்று நாத்தழும்ப ஏத்தி திருமலர் கடவுள் போற்றி, சிவபிரான் அருளை செய்யும் என்று அந்த மலர்கடவுள் போற்றவும் இறைவன் அவனுக்கு அருள் செய்கின்றான். உவந்த நம்மரையோய் உந்தன் பக்தியின் உறுதி நோக்கி சிவந்தரும் எம்பால் நீ முன் வெட்டவா திருமாலோடும் பவந்தரும் உலகமெல்லாம் படைப்பியால் என்று நல்க தவந்திகள் வேதன் மற்றும் இது ஒன்று தாழ்ந்து வேண்டும். உடனே கடவுள் மனமகிழ்ந்து, பிரம்மதேவனே, உன்னுடைய உயர்ந்த பக்திக்கும் உன்னுடைய அந்த பூசைக்கும் வேள்விக்கும் மகிழ்ந்தோம். நீ வேண்டியவாறே திருமால் உட்பட எல்லா உலகங்களையும் படைக்கும் ஆற்றலை உனக்கு தந்தோம் என்று கடவுள் அருள் செய்தான். அருள் செய்த உடனே, பெருமானே எனக்கு இன்னொன்னு வேணும், ஒரு போனஸ் மாதிரி, ஒரு ரைடர் மாதிரி
இன்னொன்னு வேணும் அப்படின்னு கேட்டான். என்ன அப்படின்னு கேட்டோடனே, என்ற நாத்தானமாக யானுரை இருக்கை தன்னை உந்த நாத்தானமாக கோடலான் உம்பர் ஏறே நன்று மித்தானம் என்றும் நவில் சிவாத்தானம் பெயரால் நின்றிட இங்கு நாளும் நீ இனி துறைதல் வேண்டும். இந்த பிரம்மலிங்கம் என்றும் பிரம்ம தீர்த்தம் என்றும் பிரம்மஸ்தானம் என்றும் இதுவரை வழங்கப்பட்ட இந்த இடம் நீ கருணையோடு இங்கு உரைகின்றாய், காட்சி அளித்து விட்டாய் என்பதனால இது உன் பேரிலே விளங்க வேண்டும். இது சிவாஸ்தானம், இது இறைவனுடைய இடம் என்று விளங்க வேண்டும். அந்த பெயருக்கேற்ப நீ இங்கிருந்து எங்குமே போகக்கூடாது. இது தொன்று தொட்டு எதிர்காலத்தில் வருகின்ற அடியார் பெருமக்கள் உயிரெல்லாம் கண்டு வணங்கும்படி இந்த இடத்திலே நீ எப்பொழுதும் காட்சி கொடுத்து கொண்டு சிவாஸ்தானம் என்று இதனை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னவுடனே இறைவன் அவ்வாறே ஆகட்டும் என்று அருள் செய்தான். நின்னருக்கு உரியோனாகி நின் பணித்தலை நின்றானா உன்னடி இணை கீழ் பக்தி உலப்புறாதடியேன் என்றும் நன்னெறி ஒழுகச் செய்யாய் நவில் சிவாத்தானத்தை இது என்னரே எனினும் நின்னை எத்தினோர் உய்ய கோடி. என்றைக்குமே எனக்கு உன்னுடைய பாதார பிந்தத்திலே பக்தி என்பது மாறக்கூடாது, நான் முன்னே மறக்க கூடாது. அப்படி உன்னுடைய திருவடிக்கு உரிய அடிமையாக என்னை எப்பொழுதுமே நீ கொள்ள வேண்டும். அதோடு கூட இந்த சிவாதானத்திலே வந்து உன்னை வழிபடுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களை உன்னுடைய மெய்யடியாராக நீ கொள்ள வேண்டும். கோடி என்றால் கொள்வாயாக என்பது பொருள். இவ்வாறு தொடர்ந்து அவன் வேண்டுகின்றான். உவா முதல் சிறந்த நாளின் உடை திரை பிரமதீர் தத்து அவாவுடன் ஆடி செய்யும் கடன் முடித்தடிக உன்னை தவாரசீர் சிவாத்தானத்து வழிபடும் தகையோர் செல்வ குவாருடும் இனிது வாழ்ந்து முக்தியீர் கூட செய்யாய். பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆகின்ற உபா நாட்கள், அந்த நாட்களிலே அலை வீசுகின்ற இந்த பிரம்ம தீர்த்தத்திலே நீராடி அந்தந்த நாட்களிலே செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை முடித்து உன்னை இந்த சிவாதானமாகின்ற கோயிலிலே வழிபடுகின்ற அந்த பெரியோர்கள் எல்லையில்லாத செல்வத்தோடு இம்மையிலே வாழ்ந்து மறுமையையும் பெற வேண்டும், முக்தியையும் பெற வேண்டும் என்று அந்த விண்ணப்பத்தையும் பிரம்மதேவன் இறைவன் முன்பாக வைக்கின்றான். என்றிறந்து ஏத்த எல்லாம் அருள் புரிந்து இலிங்கத்தெங்கோன் ஒன்றினன் அயனும் மாலை உலகொடும் விழுங்கி மீளத் தொன்று போல் முறையான் நல்கி துகளது சிவாத்தானத்தின் மன்றவன் அருளான் முன்னர் வையினன் உவகை கூர்ந்து என்று இவ்வாறு அவன் அடுக்கிக் கொண்டே போக சுவாமி என்ன பண்ணாரு, நீ கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஓகே பண்ணிட்டார். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. என்ன கருணை கடல், அவரால் கொடுக்க முடியாதே கிடையாது என்பதனால பிரம்மதேவன் கேட்ட எல்லா வரங்களையும் கொடுத்து விட்டு பெருமான் அந்த பிரம்மலிங்கத்திற்குள்ளே தான் மறைந்து போனான். மறைந்து போன உடனேயே இறைவன் கொடுத்த அந்த ஆற்றலின் காரணமாக பிரம்மா என்ன பண்ணாரு, அப்பொழுதே திருமாலுடைய எல்லா உலகங்களையும் என்ன பண்ணாரு, தான் விழுங்கினாராம். தான் விழுங்கி விட்டு மீள அவர்களை தன்னுடைய கை கொண்டே படைத்தார். அந்த வரத்தின் பயனாக திருமால் முதற்கொண்டு எல்லா உலகங்களையும் ஒடுக்கி பிறகு மீண்டும் முன்பு போல பிரம்மதேவன் படைத்து தான் பெற்ற வரத்தின் பயனை நுகர்ந்தான் என்று இந்த படலமானது இனிது நிறைவேறுகின்றது. முந்துர மனத்தை தொற்றினன் அதன்பால் முழங்கு காயத்திரியதனில் தந்தைகள் அவற்றில் சாமச்சாமன் தன்னிடை எதிர்களங்கவற்றின் ஐந்துடை நெடுமால் அவனிடை பைங்கூழ் பயிர்களின் மதியம் மதியின் உந்துரும் பசுக்களின் மகவான் உவனிடை உலகெல்லாம் தந்தான். பிரம்மதேவன் எவ்வாறு படைத்தான் என்பதை இங்கு கூறுகின்றார். முதல்ல மனதை தோற்றுவித்தானா, பிறகு மனதின்பால் முழங்குகின்ற காயத்ரி மந்திரத்தை தோற்றுவித்தானா, பிறகு சந்தங்களை தோற்றுவித்தான், சந்தங்களிலிருந்து சாமகானத்தை தோற்றுவித்தான், பிறகு எதிர்வேதங்களை தோற்றுவித்தான், அவற்றிலிருந்து திருமாலை தோற்றுவித்தான், பிறகு திருமாலிடமிருந்து அந்த சத்தியங்கள் என்று சொல்லப்படுகின்ற தாவரங்களை தோற்றுவித்தான், அதன் பிறகு அதிலிருந்து திங்களை தோற்றுவித்தான், பிறகு உயிர்களை தோற்றுவித்தான், உயிர்களிடமிருந்து உயிர்களிலே தலை சிறந்த மகவானாகின்ற இந்திரனை தோற்றுவித்தான், பிறகு அவனிடத்திலிருந்து ஏனைய உலகங்கள் அனைத்தையும் பிரமன் தோற்றுவித்தான் என்று பிரமன் எவ்வாறு தோற்றுவித்தான் என்ற படைப்பு முறையை இங்கு நமக்கு சிவஞான முனிவர் கூறுகின்றார். இம்முறை ஒருவரை படைத்து செருக்குமற்று இவர்களை பரமென்று உண்மையால் வினையான் மருளுனர் மருள்க உண்மை நூல் உணர்ந்தருள் கூடும் செம்மையோர் எல்லாம் விடமிடற்றடக்கி தேவரை புறந்துயர் குணங்கள் மும்மையும் கடந்த முதல்வனே எவர்க்கும் மூல காரணன் என தெளிவார் என்று இந்த படலம் முடிகின்றது. அதாவது இறைவனுடைய அருளை பெற்ற திருமால் பிரமனை படைத்திருக்கின்றார், இறைவனை அருளை பெற்ற ஒரு பிரமன் திருமாலை படைத்திருக்கின்றார். இவ்வாறு இறைவனை வழிபட்டு ஒரு திருமால் வரத்தை பெறவும் இன்னொரு பிரமன் வரத்தை பெறவும் இவ்வாறு படைக்கப்பட்ட திருமால்களுக்கும் பிரமர்களுக்கும் ஒரு எண்ணிக்கையே இல்லை என்பதனால இந்த பிரமனையோ திருமாலையோ பரம் என்று நினைப்பவர்கள் அவர்கள் அவ்வாறு நினைத்து மயங்குக. உண்மையிலே
எல்லா தெய்வங்களுடைய உயிரை காப்பதற்காக கொடிய நஞ்சினை தன்னுடைய கழுத்திலே அடக்கி தேவர்கள் உட்பட எல்லா தெய்வ உயிர்களையும் காத்து உயர்ந்த எண்களோடு கூடி சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற அந்த பிரகிருதியின் 3 குணங்களையும் கடந்திருக்கின்ற சிவபெருமானே முழுமுதல் கடவுள், அவனே மூல காரணன் என்ற உண்மையை பெரியோர்கள் மட்டுமே அறிவார்கள் என்று இவ்வாறு இந்த படலமானது சிவபரத்துவத்தை கூறி இனிதே நிறைவேறுகின்றது. வருகின்ற வகுப்பிலே நம்ம மணிகண்டேச படலம் என்ற படலத்தை தொடங்குவோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சவேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.